ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம மணக்க மணக்க வீட்டில் எப்படி சூப்பராக ரசம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போய் ரசம் சாப்பிடும்போது அந்த ரசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அப்போ நம்மள பல பேர் நினச்சிருப்போம் நம்மளுக்கு வைக்கிற ரசம் மட்டும் நல்லா வரல அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிருப்போங்க. ஆனால் அந்த மாதிரி டெய்லியும் ரசம் எப்படி சூப்பராக வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசம் செய்கிறதுக்கு இது போல் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வைக்கிற ரசம் ஒரு 5 பேர்த்துக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஒரு 3 தக்காளியை 2-3 நிமிஷம் போல் நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுட்டு வந்துடலாங்க. இது போல் சூடுபடுத்திட்டு கரைக்கும் போது தக்காளி நல்லா சாஃப்டாக கரைஞ்சி வருங்க. அதனுடைய ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா ஜூஸுமே நம்மளோட ரசத்துக்கு அப்படியே சூப்பராக சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் பச்சை தக்காளியை கரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டியாக நல்லா கரைபடாதுங்க. தக்காளி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் நல்லா சூடுபடுத்திட்டு கரைச்சோம் அப்படின்னா நல்லா கரைபடுங்க. ரசமும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புளி கூட ஊற வைக்காமல் சேர்க்குறீங்க அப்படின்னா இது போல் சூடுபடுத்திட்டு சேர்க்கும்போது அதுவும் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு கரைச்சிங்க அப்படின்னா புளியும் சாஃப்டாக கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் போல் வேக வச்ச தக்காளி இது போல் தோலெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சாஃப்டாக கலந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இது நல்லா ஆறி வரட்டுங்க. இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கு பிறகு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கலாங்க. நீங்கள் கல்லில் தான் கொட்டி சேர்க்குறீங்க அப்படின்னா ஜீரகத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் கொட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா 5-6 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துட்டு இப்போ காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும்போது அதனுடைய மனம் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அப்புறமா தேவைப்படும். இப்போ நம்ம ஊற வச்ச புளி 10 நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா சாஃப்டாக கரைச்சி எடுத்துட்டு அதுவும் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது போல் கிள்ளி போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல சீரக மிளகு அதையெல்லாம் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன். இதுக்கு நம்ம ரசப்பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ரசப்பொடி கொஞ்சம் கூட சேர்க்காமல் இது போல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளோட தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தக்காளி, மல்லி இலை, உப்பு, அந்த மஞ்சப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம கரைச்சி வச்ச புளியையும் இதிலேயே சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணியும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறமா தேவைப்படுங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம்.
ரசம் தாளிக்கிறதுக்கு இது போல் ஒரு சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் இதை விட குறைவாக கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. நான் முழு மிளகாயை தான் சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த புளியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். புளி தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அது எல்லாத்தையும் முழுமையாக அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் புளிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா தண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடையில நீங்கள் கிளற தேவையில்லைங்க, அப்படியே விட்டுடலாம். ரசம் அப்படியே நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க. ஒரு டைம் இது போல் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் கிளற தேவையில்லை, அப்படியே விட்டுடலாங்க. அதுவே நல்லா தானாக நுரக்கட்டி வரணுங்க, கொதிக்க விட்டுறக்கூடாது. ரசம் காய்ச்சும் போது எப்பவுமே லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு பொறுமையாக கொதி வர மாதிரி வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக சட்டுன்னு கொதி வர மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டுன்னு கொதிச்சிருச்சு அப்படின்னா ரசம் ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக அதனுடைய டேஸ்ட் இல்லாமல் இருக்குங்க. மனமும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. எப்பவுமே ரசத்தை நீங்கள் அதிக நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது இது போல் நுர கட்டிட்டு ரசம் ஃபுல்லாக நல்லா நுரைய வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நீங்கள் சட்டுன்னு வேலையாகட்டும் அப்படின்ட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறக்கூடாது. இது போல் அங்கங்கே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு வருங்க. அந்த அளவு வர நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லையே தாங்க வச்சு கொதிக்க வைக்கணும். அவ்வளோதாங்க. ரசம் ஃபுல்லாக இது போல் நுர கட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா கொதி வர டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதுக்கு மல்லித்தலை எதுவும் தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே மல்லித்தலையை போட்டு கரைச்சிருக்கிறோம், அதனுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா மல்லித்தலை எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட மணக்க சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ரசத்தோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக பாராட்டு வாங்குவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.